நவ கிரகங்களை அறிவோம் ஜோதிட யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த பதிவில் பரபவ ஆண்டின் ஆடி மாத ராசி பலன்கள் காணலாம். இந்த ஆடி மாதத்தில் அனைவருக்கும் நல்ல திருப்பங்கள் உண்டாகும். கடந்த வைகாசி மாதத்திலும் நடப்பு ஆணி மாதத்திலும் பார்த்தீங்கன்னா இரண்டு அமாவாசை. பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா மழை இல்லை, விவசாயம் பண்ண பயிரெலாம் வதங்கி போச்சு, காஞ்சி போச்சு. 2 அமாவாசை ஒரு வருஷத்தில் ஒரு மாதத்தில் வந்துச்சுன்னா அந்த வருஷமே பஞ்சம், பசி, பட்டினி இப்படிலாம் ஏற்படும். இந்த வருஷம் சித்திரை மாதம் 1ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை பிறந்திருக்குது. இந்த வருஷம் பின்மழை தான் என்று பஞ்சாங்கமே சொல்லிவிட்டது. அதாவது ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை மாதங்களில் வடகிழக்கு பருவமழை தான். வந்தது தான், வரலைன்னா போனது தான். ஆடி மாதத்தில் கடகராசியில் கடக ராசி அதிபதி சந்திரன் அமாவாசையிலும், மகர ராசியில் சந்திர பகவான் பௌர்ணமியாகவும், மகர ராசியில் இந்த ஆடி மாதம் சந்திர பகவான் முழு பலம் பெறுவார். தன்னுடைய சொந்த ராசியில் இந்த மாதம் சந்திரன் பலம் இழக்கக்கூடிய மாதம். அதனால தான் இந்த மாதத்தில் ஆடி அமாவாசையில் இறந்த முன்னோர்களுக்கு, பெரியவர்களுக்கு தர்ப்பணம் திதி கொடுக்கக்கூடிய ஒரு விசேஷமான நாட்களாக அமைகிறது. ரிஷபத்தில் செவ்வாய் அமர்ந்து சிம்மத்தில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவானை பரிசுகிறார். கொம்புள்ள ஜீவராசிகள், வளர்ப்பு பிராணிகள், அதாவது கெடா வளர்த்துறது, மாடு, பசுமாடு, இந்த மாதிரி கொம்புள்ள ஜீவராசிகளிடம் கவனமாக இருக்கணும். பருவமுள்ள மாட்டை வயதானவர்கள், பெண்கள் போய் அசால்ட்டாக தினந்தோறும் தானே பிடிக்கணும் அப்படின்னு அசால்ட்டாக போய் இந்த மாதம் பிடிக்கக்கூடாது. பருவமுள்ள மாட்டை போய் அசால்ட்டாக பிடிச்சிங்கன்னா மேலே பாஞ்சிடும், மேலே எகிரிடும். அப்புறமேட்டி வயதானவர்கள் போய் பிடிச்சாங்கன்னா கீழே விழுந்துருவாங்க, தலையில் அடிபடும், இடுப்பு எலும்பு உடஞ்சி போயிடும். கடந்த வருஷம் மாடு பாஞ்சி இறந்தவர்கள் ஏராளமாக உண்டு. இது ஒரு எச்சரிக்கை தான். இந்த ஆடி மாதத்தில் கடகராசி அதிபதி சந்திரன் கடகராசியில் தன்னுடைய பலத்தை இழப்பார். இந்த மாதம் மகரம் பலமாகும். கொம்புள்ள ஜீவராசிகளிடம் மனிதர்கள் தினந்தோறும் பிடிச்சி தானே கட்டிகிட்டு இருக்கிறோம் அப்படின்னு பருவமுள்ள மாட்டை அசால்ட்டாக போய் பிடிச்சிங்கன்னா அதனால் பாதிப்புகள் உண்டாகும். அதே மாதிரி வளர்ப்பு பிராணிகள், நாயிடம் அதிகம் கொஞ்சினீங்கன்னா நாய் கூட கடிக்கும். மகர ராசி பலம் பெறும்போது மிருக அவஸ்தைகளும் இந்த ஆடி மாதம் உண்டு. 9 நவகிரகங்கள் மூலம் வாக்கிய கணித பஞ்சாங்கப்படி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ராசிக்கும் பரபவ ஆண்டின் ஆடி மாத பொது பலன் காணலாம். தனுசு ராசி அன்பர்களுக்கு பரபவ ஆண்டின் ஆடி மாத ராசி பலன் காணலாம். இந்த ஆடி மாதத்தில் செவ்வாய் 2 ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். புதன் 2 ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். சுக்கிரன் 2 ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். இந்த ஆடி மாதத்தில் தனுசு ராசி என்பவர்களுக்கு அதிர்ஷ்டம் உண்டு. ஆடி மாதம் ஆப்பர் போடுவாங்க, ஜவுளியிலையும் ஆப்பர் உண்டு, வீடு, வண்டி, வாகனம், சொத்துக்களிலும் ஆப்பர் உண்டு. தனுசு ராசி என்பர்கள் இந்த ஆடி மாதம் வீட்டு மனையோ வண்டி வாகனமோ நீங்கள் சொத்துக்கள் வாங்கிறதுக்கு வாய்ப்புண்டு. வண்டி கடனாகவும் வாங்கலாம், கையில் பணம் இருந்தால் நெட்டு காசு கொடுத்து வாங்கிடலாம். வீட்டு மனை, விவசாய நிலம், இப்படி சொத்துக்கள் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. அதை நீங்கள் பயன்படுத்திங்க. தனுசு ராசிக்கு 5ஆம் அதிபதி 6வது வீட்டிலே பார்த்தீங்கன்னா சந்திரபகவான் நட்சத்திரத்திலே செல்கிறார். 6ஆம் வீட்டில் செவ்வாய் செல்வது யூனிஃபார்ம் சர்வீஸ் வேலையில் இருப்பவர்கள், ஓட்டுநர்கள், மருத்துவர்கள், காவல், இராணுவம், மின்சாரத்துறையில் இப்படி யூனிஃபார்ம் சர்வீஸ் வேலையில் இருப்பவர்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பு.
6ஆம் வீட்டில் செவ்வாய் புகான் செல்லும்போது வேலை உத்தியோகம் பார்க்கக்கூடியவர்கள் பார்த்தீங்கன்னா டிரைவர்களாக இப்போ வந்து நான் கூலிக்கு தான் போயிட்டுருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் சொந்தமாக வந்து நீங்களே வண்டி வாங்கி ஓனர் ஆகலாம். அதற்குண்டான வாய்ப்பு உண்டு. வேலை உத்தியோகம் பார்க்கக்கூடியவர்களுக்கு பதவி உயர்வு, ப்ரமோஷன் இந்த மாதம் எதிர்பார்க்கலாம். செவ்வாய் வந்து உங்களுக்கு பலமாக இருக்கிறார். ஆடி மாதம் 16ஆம் தேதி 7வது வீட்டிற்கு செவ்வாய் வருகிறார். செவ்வாய் 7ஆம் இடம் வரும்போது வண்டி வாகன தொழில் செய்யக்கூடியவர்கள், இரும்பு இயந்திரம் தொழில் செய்யக்கூடியவர்கள், விவசாயிகள், மண் நிலம் பூமி சார்ந்த வேலை தொழில் செய்யக்கூடியவர்கள், ரியல் எஸ்டேட் தொழில் செய்யக்கூடியவர்கள், ரியல் எஸ்டேட் புரோக்கர்களாக இருக்கக்கூடியவர்கள், திருமண வரன் பார்க்கக்கூடிய புரோக்கர்களாக இருக்கக்கூடியவர்கள், கமிஷன் தரகு தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு ஆடி மாதம் 16க்கு பிறகு நல்ல யோகம் உண்டு. அதாவது செவ்வாயுடைய சஞ்சார நிலை உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானாதிபதி 7ஆம் இடம் வரும்போது ஆடி மாதம் 16க்கு பிறகு கோவில் காரியங்கள் சார்ந்து கோவில் கட்டுவதற்கோ கோவில் கும்பாபிஷேகத்திற்கோ இந்த மாதம் வந்து நீங்கள் வந்து பணம் காசு நன்கொடை கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு செல்லலாம். உங்கள் இஷ்ட தெய்வம் கோயிலுக்கு இந்த மாதம் சென்று வரலாம். ஆடி மாதம் அப்படின்னாலே மாரியம்மன் கோயிலுக்கு கூழ் ஊற்றுவாங்க. அதாவது ஊரில் வந்து வசூல் பண்ணி மழை வரணும் அப்படின்னு மழை கஞ்சியும் ஊற்றுவாங்க. தனுசு ராசி என்பர்கள் இந்த ஆடி மாதத்தில் மாரியம்மன் கோயிலில் விழாக்களில் இந்த கூழ் ஊற்றுற ஃபங்க்ஷனில் கலந்து கொண்டு நீங்கள் வந்து கூழ் குடித்து மாரியம்மனுடைய அருளும் பெறுங்க. உங்களுடைய எதிர்கால வசதி வாய்ப்புகளும் இந்த மாதம் பெற்றுக்கொள்ளுங்க. தனுசு ராசிக்கு 7, 10ஆம் அதிபதி 7வது வீட்டிலே ஆடி மாதம் 15 வரை சஞ்சலம் செய்கிறார். புதன் 7வது வீட்டில் இருப்பது சிறப்பு தான். 2 தொழில், 2 வேலை, 2 சம்பாத்தியம், கமிஷன் தரகு இந்த மாதிரியான வழியில் உங்களுக்கு பலன் உண்டு. மாமன் மச்சன்கள் வழியில் யோகம் உண்டு. ஆடி மாதம் 15ஆம் தேதி 8வது வீட்டிற்கு புதன் வருகிறார். மறைந்த புதனால் நிறைந்த தன யோகம். படித்து கொண்டிருப்பவர்கள் நல்ல மார்க் எடுப்பீங்க. விளையாட்டு போட்டி பந்தயங்களில் கலந்து கொண்டு வெற்றி பெற்று பரிசுகள்லாம் வாங்கிட்டுருவீங்க. ஆடி மாதம் 15க்கு பிறகு 8ஆம் இடம் தனுசு ராசிக்கு ஆடி மாதம் மிக பலமாக இருக்கிறது. 9ஆம் அதிபதி 8வது வீட்டிலே, 7ஆம் அதிபதி 8வது வீட்டிலே, உங்கள் ராசி அதிபதியும் 8வது வீட்டிலே. சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா எதிர்பாராத அதிர்ஷ்டம். அரசு வேலை, அரசியலில் இருக்கக்கூடியவர்களுக்கு பதவி உயர்வு, இடம் மாற்றங்களை சந்திக்கலாம். கடன் வாங்கினாச்சும் வீடு கட்டுறது, வண்டி வாகனங்கள் வாங்கிறது, கடன் வாங்கினாச்சும் உங்களுக்கு வீடு வண்டி வாகனம் சேரும் இந்த ஆடி மாதம். 8வது வீட்டிலே ஆடி மாதம் சூரிய பகவான் சஞ்சாரம் செய்யும்போது உங்களுக்கு 9ஆம் அதிபதி 8வது வீட்டில் செல்லும்போது அப்பாவிடம் ஒரு சிலருக்கு கருத்து வேறுபாடு வரும். அப்பாவிடம் நீ என்ன சொல்கிறது, நான் என்ன கேட்குறது அப்படின்னு எதிர்வாதங்களும் செய்வீங்க. இல்லைன்னா உங்கள் அப்பா காரியங்களாக உங்களுக்கு அலைச்சல்களை உண்டாக்கும். அப்படி இல்லைன்னா அரசு காரியங்களாக இதை அரசு வழியில் நீங்கள் ஏதோ ஒரு முயற்சி சென்றீங்கன்னா இந்த மாதம் வந்து அது கொஞ்சம் காலதாமதம் ஏற்படலாம். மற்றபடி 8வது வீட்டிலே 3 கிரகங்கள் செல்லும்போது தனுசு ராசிக்கு பெரிய அளவு நன்மை தான். தனுசு ராசிக்கு 9வது வீட்டிலே கேது, சுக்கிரன், சந்திரன் இணைவு. அதாவது வீட்டை விட்டு குடும்பத்தை விட்டு வெளியூருக்கு சென்றவர்கள், அது வேலை விஷயமா படிப்பு விஷயமா இப்போ வந்து உள்ளூருக்கு வருவாங்க. பெற்றோர்களை பார்ப்பாங்க, உடன் பிறந்தவர்களை பார்ப்பாங்க, பூரிய சொத்துக்களை பார்ப்பாங்க. வெளியூரில் தங்கியிருப்பவர்கள் உள்ளூருக்கு வருவாங்க. 9வது வீட்டிலே சுக்கிரன் இருப்பது தனுசு ராசிக்கு யோகம்தான். தம்பதியர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். நோய் நொடி மருத்துவ செலவுகள் குறையும். 9வது வீட்டிலே சுக்கிரன் வரும்போது ஆடி மாதம் 17 வரை தனுசு ராசிக்கு ஒரு பெரிய அளவு பார்த்திங்கன்னா துணி எடுக்கலாம், வண்டி வாகனங்கள் வாங்கலாம், வீடு கட்டலாம். இந்த மாதிரியான வசதி வாய்ப்புகள் இந்த மாதம் உங்களுக்கு கிரகங்கள் வந்து காட்டுகிறது. தனுசு ராசிக்கு 4வது வீட்டிலே சனி பகவான் வந்து வக்கரகதியில் வருகிறார். சனி வக்கரம் பெறும்போதும் உங்களுக்கு யோகம்தான். சனி வக்கரகதியில் வரும்போது
பார்த்தீங்கன்னா வீடு வண்டி வாகனம் சொத்துக்கள் சார்ந்து இருந்து வந்த பிரச்சனைகள் தொந்தரவுகள் குறையும். புதுசாக வந்து ஆடு வாங்கலாம், மாடு வாங்கலாம், வண்டி வாங்கலாம். அதற்குண்டான வாய்ப்புகளை சனி பகவானும் ஏற்படுத்துகிறார். தனுசு ராசிக்கு 3வது வீட்டிலே ராகுவும் நட்சத்திர சாரம் பெயர்ச்சி ஆகிவிட்டார். அப்போ வந்து ராகுவும் உங்களுக்கு பலமாக இருக்கிறார். உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றியை கொடுக்கக்கூடிய அமைப்பில் ராகு இருக்கிறார். ஆடி மாதம் 17ஆம் தேதி 10வது வீட்டிற்கு சுக்கிரன் வருகிறார். 10லே சுக்கிரன் வந்து நேசம். 10ஆம் இடம் சுக்கிரன் வரும்போது ஆடி மாதம் 17க்கு பிறகு பார்த்தீங்கன்னா வேலை செய்யக்கூடிய இடத்தில், உத்தியோகம் பார்க்கக்கூடிய இடத்தில், தொழில் செய்யக்கூடிய இடத்தில் எதிர்பாலினவர்களிடம் ஒரு சிலருக்கு கருத்து வேறுபாடு வரும். அதாவது ஆடி மாதம் 17க்கு பிறகு. ஆடி மாதம் 17க்கு பிறகு 10வது வீட்டிலே சுக்கிரன் நேசமாகும் போது உங்கள் மாமியாருக்கு உடல் ஆரோக்கிய தொந்தரவுகள் ஏற்படலாம். அவங்களுக்கு சளி, காய்ச்சல், இருமல் இந்த மாதிரி ஏற்படலாம். மற்றபடி இந்த ஆடி மாதம் தனுசு ராசிக்கு ஒரு முன்னேற்றத்தையும் அதிர்ஷ்டத்தையும் காட்டுகிறது. தனுசு ராசி என்பர்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். நவ கிரகங்களை அறிவோம். இந்த ஜோதிட யூடியூப் சேனலில் தினந்தோறும் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி.